குட்டி விலாகோட டே 48 பார்க்கலாமா? பிரம்ம முகூர்த்த பூஜையோட 4வது நாள். இன்றைக்கும் காலையில் 4 மணி போல் ஏஞ்சிட்டேன். இப்போ 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. காலையில் ஏஞ்சி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி சண்டே இல்லை, அது கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கும். அதனாலேயே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் டைமுக்கு விளக்கு வைக்கணுன்றதுனால அந்த வேலை மட்டும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி இப்போ கொஞ்சம் சத்தம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நிஷான் ஏஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். அதனால ராமாயணம்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இதே மாதிரி ராமாயணம் சஹஸ்ரநாமம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ஸ்ரீராமன் பரமாத்மா பரமானந்தமூர்த்தி புருஷன் பிரகிருதிதன் காரணநேகன் பரன் புருஷோத்தமன் தேவனந்தநாதிநாதன் குரு காருண்யமூர்த்தி பரமன் பரபிரம்மம் ஜகதுல்பவஸ்திதி பிரளய கர்த்தாவாய பகவான் விரிஞ்ச நாராயண சிவாத்மகன். இதெல்லாம் சொல்கிறது எனக்கு பிடிக்குன்றதை விட அதெல்லாம் நான் சொல்லி கேட்குறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளாலெல்லாம் கோயிலில் சப்தாக யஜ்ஞம் நவாக யஜ்ஞம்லாம் நடக்கும். அதுவும் நம்ம ஊர் கோயிலெல்லாம் நிறைய நடக்கும். இங்கே சென்னையிலும் நடக்கலாம், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் கேட்க வச்சு இந்த சஹஸ்ரநாமம் மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரம் எல்லாம் பாட வைப்பாங்க என்னையே. இதுதான் எங்கள் அப்பாவோட மெயின் வேலையே. நான் இன்றைக்கி சொல்கிற ஒவ்வொரு விஷயமாகட்டும், சாமியோட மந்திரங்களாக இருக்கட்டும், எல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இதே மாதிரி எங்கேயா போய் மைக்கிலெல்லாம் சொல்ல வைக்கும்போது உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு எந்த இடத்துல நான் ஸ்பீடாக போனேன், அந்த இடத்துல கம்மியாக போனேன், அந்த ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய ஃபீட்பேக்கும் தருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் திரும்ப வராது. இட்லி மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி செஞ்சு தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே விபாவும் நிஷானெல்லாம் ஏஞ்சிட்டாங்க. விபா கொஞ்சம் முன்னாடி ஏஞ்சிட்டா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே பார்த்தா நிஷானும் ஏஞ்சிட்டா. 2 பேரையும் குளிக்க வச்சு அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டியாச்சு. நிஷானுக்கு குடுமி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குடுமி எத்த மாட்டேங்குது முடி. அதனால் சும்மா ஒரு சின்னதாக போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் விபாவோட யூனிஃபார்ம் ஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்தது, ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு மார்னிங்கோட வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். பாத்திரம் கழுவுற லிக்யூட் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த லிக்யூட் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் ரொம்ப நல்ல குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ஆனாலும் ஓகேவாக தான் இருக்குது. இது கூட ஒரு ஸ்பாஞ்சு, அதே மாதிரி அந்த மெட்டல் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆனால் இந்த டிஸ்பென்சர் நல்லா இருக்குது. பாட்டிலேருந்து ஊற்றிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.